ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா அருண்குமார். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பரோட்டா ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. அந்த கப்போட கிராம் பார்த்திங்கன்னா 200 கிராம் பிடிக்கும். ஸோ அது கூடவே 100 கிராம் சேர்த்து 300 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துருக்கோங்க. அது கூடவே 150 கிராம்க்கு சர்க்கரை பொடி சேர்த்துருக்கேங்க. சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். ஸோ அதை 150 கிராமுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இப்போ அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஸோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேங்க. அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்சுருக்கணும். ஸோ அந்த பாலை நான் இது கூட கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா கையில் பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா மடக்கி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. கல் மாதிரி இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் பிசையும் போதே உங்கள் கையில் மாவு ஒட்டாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சி ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். காயாத அளவுக்கு மூடி வச்சிடலாங்க. இதுக்கு நம்ம ஸ்டவ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் இதுக்கு பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் திருவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ தேங்காவை நல்லா கொஞ்சம் வறுபடணும். ஸோ கொஞ்சம் லைட்டாக நல்லா வதக்கி விட்டுருங்க தேங்காவை. தேங்காவோட ஈரப்பதம் போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேங்க. ஸோ சர்க்கரை கொஞ்சம் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு அது கூடவே ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக நுணுக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்ததுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் தனியாக ஒரு வீடியோவே உங்களுக்கு போட்டிருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் வீடியோவோட லிங்க் வரும். நீங்கள் கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டூட்டி ஃப்ரூட்டி பிடிக்குமோ அவ்வளோ கூட நீங்கள் அதிகமாக கூட இதில் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் சர்க்கரை அந்த நம்ம போட்ட சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா மாவு, அதை எடுத்து நம்ம இப்போ பரோட்டா தேய்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம நார்மலாக பரோட்டாவுக்கு நம்ம உருட்டுவோம் பார்த்திங்களா மாவு, அது மாதிரி உருண்டைங்களாக பிடிச்சிக்கணும். நான் உருட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபஃபியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா வீச்சு பரோட்டா நம்ம எப்படி நல்லா நீளமாக தேய்ப்போம் அந்த மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மைதா மாவை நம்ம தேய்க்கிற இடத்துல தூவி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக
தேய்ச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் மாவு நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கா என்னன்றதை நம்ம இப்போ தேய்க்கும் போதே தெரிஞ்சிடும். நீங்கள் தேய்க்கும் போது அதாவது கிளியாமல் மாவு வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிருக்கீங்கன்றது தெரிய வருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக நம்ம மாவு தேய்ச்சாச்சு. அதில் நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டஃப்பை நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரெட் வந்து வெளியே வராத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஓரங்கள்லாம் லைட்டாக தண்ணியை வச்சு நல்லா 4 பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரியே பண்ணுங்கள். சப்போஸ் எங்கேயாச்சும் நீங்கள் நடுவில் சரியாக மூடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரெட் எல்லாமே நம்ம பண்ண ஸ்டஃப் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ சரியாக வராது நம்மளுக்கு. ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 பக்கமும் நல்லா தண்ணி வச்சு மூடியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டிதாங்க. இப்போ தோசை கல்லில் நான் போட்டிருக்கேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் வந்து நல்ல ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் ஒரு பக்கம் வெந்திருக்கு. நான் திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரியும் கீழேயும் கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்வீட் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி பெருசாகவே தேய்ச்சி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதையே நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெருசாக வேணும்னா நல்லா நீளமாக மாவை தேய்ச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக வரும். இல்லை சின்னதாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா நீங்கள் சின்னதாக லைட்டாக மாவை தேய்ச்சி போட்டிங்கன்னாவே சூப்பராக வந்துடும். இப்போ நான் அதை கட் பண்ணி உள்ள ஸ்டஃப்பெல்லாம் எப்படி சூப்பராக வந்திருக்குன்றதை காட்டியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அப்போ சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வேணானே சொல்ல மாட்டாங்க பிள்ளைங்கள்லாம், விரும்பி கேட்பாங்க. சூப்பராக வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே நீங்கள் செஞ்சு தாங்க. உங்களை பாராட்டாதவங்களே இருக்க மாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.